தாவேக அரசு சட்டமன்றம் நடத்துகிறதா, சர்க்கஸ் கம்பெனி நடத்துகிறதா என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தனியார் திருமண மண்டபத்தில் தஞ்சை மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் வெங்கடேசன் மகன் திருமணத்தை நடத்தி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர், விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் தராத தாவேக அரசு எம்எல்ஏக்கள் கார் வாங்க நிதி ஒதுக்குகிறது என்று கூறினார். பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பிரச்சினைகள் குறித்த சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினால் முதலமைச்சர் பதில் கூறுவதில்லை. அமைச்சர்கள் சம்பந்தமே இல்லாமல் பதில் கூறுகிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் சொன்ன மாதிரி அவங்களுடைய கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்வதற்கு நிதி இல்லைன்னு சொல்லிட்டாரு முதலமைச்சர். ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கார் வாங்கி தர்றது இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதை பத்தி எல்லாம் பேசலாம்னு நாங்கெல்லாம் குறிப்பெல்லாம் எடுத்துட்டு போறோம். ஆனா நாங்க கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்றது கிடையாது. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க. ஒரு 4 அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க. அனைத்து கேள்விகளுக்கும் அந்த 3 அமைச்சர்கள் தான் எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. அது நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் கிடையாது. இவங்க சர்க்கார் நடத்துறாங்களா இல்ல சர்க்கஸ் கம்பெனி நடத்துறாங்கன்னு கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அரசுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு.